நேர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் குறித்து எத்தனையோ முறை நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே எத்தனை முறை யுத்தம் வந்தாலுமே கூட இந்த மனித நேயம் என்ற ஒரு அடிப்படையின் கீழே எப்பயுமே நாம் சிந்து நதிநீர் மேலே கை வச்சதே கிடையாது. ஆனால் இந்த பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாம் சந்தித்த காட்சிகள் இந்த ஒரு மூம்க்கு தள்ளப்பட்டது இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன மாதிரி ரத்தமும் நீரும் ஒன்றா பாயறதுன்றது ரொம்ப இக்கட்டான தருணம். அது மட்டும் இல்லாமல் அமைதியை விரும்புறதோ இல்லை மனிதநேயத்தில் அடிப்படையான நகர்வோ ஒரு பக்கத்தில் இருந்தே கை தட்டினா மட்டும் ஓசை வந்துடாது இல்லையா? மறுபுறத்துலையும் அதற்கான ஒரு ரெசிப்ரிகேஷன் இருக்க தான் செய்யணும். அது பாகிஸ்தான் கிட்ட இருந்து இல்லை அப்படின்னும் போது தான் இந்த சிந்து நதி நீரோட பாதையில் ஒரு சிறிய சுணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்தியா நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கு. அதில் முதல் கட்டமாக தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது நம்மளுடைய திட்டம் முழுமையாக இம்பேக்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆனாலுமே எடுத்த உடனே இதனுடைய இம்பேக்டை எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனுபவிக்க தொடங்கிவிட்டன. ஸோ பாகிஸ்தான் ஒரு பக்கம் இப்போ இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு. நமக்கு தொடர்ந்து லெட்டர் மேலே லெட்டராக எழுதிட்டு இருக்காங்க, நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த பக்கம் அப்படியே வந்தால் பங்களாதேஷ் 1971 ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை முடிச்சுட்டு இந்த நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்ததே இந்தியா தான். ஆனால் அதே இந்தியா கூட தற்பொழுது முறுக்கிக்கிட்டு சீன ஆதரவு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு தனி நாடாக பிரிஞ்சு வந்தாங்களோ இப்போ அதே நாட்டோட நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறது வங்கதேசம். இந்திய எதிர்ப்பு அரசியலை பிரதானப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் வங்கதேசம் இருக்கக்கூடிய நிலையில் வங்கதேசத்துடனான வர்த்தக உறவு முதற்கொண்டு பல்வேறு உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாகிக்கிட்டே வருது. இப்போ இதில் முக்கியமாக இந்தியா மற்றும் வங்கதேசம் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பத்மா நதிநீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா, அதில் கை வைக்க போகுது இந்தியா. பத்மா நதியா? அப்படி ஒரு நதி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் படித்த லிஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை படித்தோன்னா இந்த பேர் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இந்தியாவில் பாயக்கூடிய கங்கை நதி வங்கதேசத்துக்குள்ள நுழையும் போது பத்மா என்று பெயர் பெறுகிறது. ஸோ பத்மா நதி அப்படின்றது இங்கே வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு ஜீவநாடியாக திகழ்கிறது. ஸோ தற்பொழுது என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான இந்த கங்கை நதிநீர் ஒப்பந்தம் முடிவுக்கு வரப்போகிற சூழல்ல அந்த ஒப்பந்தத்தில் பல்வேறு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது சம்பந்தமாக இந்திய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலுமே கூட நேற்று செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருந்தாரு. இந்த ஒப்பந்தம் கங்கை நதிநீர் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமாக நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு, நமக்கான தேவைகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. ஸோ வரும் நாட்களில் இதை பற்றின இன்னும் தீவிரமான அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது. சோ இந்த கங்கை நதிநீர் எந்த இடத்துல இங்க பார்த்தோம்னா நமக்கு தெரியுது. இந்த கங்கை நதிநீர் பாருங்க வங்கதேசத்தை விட்டு அப்படியே இங்க மேற்கு வங்கத்திலிருந்து வங்கதேசத்துக்குள்ள பாயக்கூடிய ஒரு நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இதோட மூமெண்ட் நம்மளால பாருங்க. ஸோ இங்க பிரம்மபுத்திராவுடைய நதி அதோட இணையக்கூடிய காட்சிகளை இங்கே வங்கதேசத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி வரக்கூடிய இந்த இடையில இந்த இடத்துல ஃபரக்கா அணை என்ற ஒரு அணையை இந்தியா கட்டமைச்சது. எப்போ 1974-75 அந்த காலகட்டத்திலே ஃபரக்கா அணைன்னு ஒரு அணை. இந்த அணை தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அணையான்னு கேட்டால் கிடையாது. இது தண்ணீரை மடைமாற்றக்கூடிய ஒரு அணை. ஸோ இது என்ன பண்ணுது இந்த ஃபரக்கா அணை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கங்கை நதியிலிருந்து ஒரு பகுதியை திருப்பி பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஒரு கிளை நதி மாதிரி ஒரு நதி போயிட்டு இருக்கு. அந்த நதி தான் ஹூக்ளி நதி. பாகீரதினும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த ஃபரக்கா அணையிலிருந்து இந்த நதி அப்படியே பிரிஞ்சு கொல்கத்தாவை நோக்கி இந்த நதியானது போகும். இந்த நதி கொல்கத்தாவுக்கு போய் அங்கேருந்து வங்க கடலில் கலக்கும் போது தான் அந்த இடத்துல டைமண்ட் ஹார்பர், அதாவது கொல்கத்தா போர்ட் அங்கெல்லாம் இருக்கிறதால அந்த மூமெண்ட்டுமே கூட இந்த நதியில் பாயக்கூடிய தண்ணீரை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த கங்கை நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வறண்ட காலகட்டமான ஜனவரி 1 மே 31 இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி வங்கதேசத்திற்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த ஃபரக்கா அணையின் மூலம் அந்த தண்ணீர் பங்கு செய்யப்படுகிறது. அந்த வகையில் ஒரு 70,000 கன அடி என்ற அளவில் தண்ணீர் இருக்கும்போது இந்தியாவும் வங்கதேசமும் அது 50-50 பாதியாக பிரிச்சுக்குவாங்க. ஆனால் 70,000 75,000 கன அடி வரையில் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்தியாவுக்கு 35% வந்துடும். அதாவது ஒரு 35,000 கன அடி
இந்த பக்கம் இந்தியாவுக்கு வந்துடும். மீதி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே பார்த்தோம்னா இங்கே வங்கதேசத்துக்கு போயிடும். ஒருவேளை 75,000 கன அடிக்கும் மேலே போகுது நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 40,000 கன அடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கப்படும். மீதி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வங்கதேசத்துக்கு போயிடும். ஆனால் இது வந்து ஒரு முறையான பிரிவு கிடையாது. நமக்கு இந்தியா நாடு வளர வளர இங்க துறைமுக வளர்ச்சியும் இருக்குது, இங்க தண்ணீர் தேவைகளும் நகர்ப்பகுதிகளில் அதிகமாயிருக்கு அப்படின்ற தேவையில இப்போ கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை கடந்த சில நாட்களாகவே இருந்தது. கடந்த 1996ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் தேவேகவுடா மற்றும் அப்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இருவரும் கையெழுத்திட்ட இந்த ஒரு ஒப்பந்தமானது 30 ஆண்டு காலம் அதற்கு நிலுவையானது இருந்தது. ஸோ அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு இந்த கங்கை நதிநீர் ஒப்பந்தமானது முடிவுக்கு வர இருக்கிறது. அப்படி முடிவுக்கு வர இருக்கக்கூடிய பட்சத்தில் இது இருக்கக்கூடிய ஷரத்துகள், ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் எல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து எழுந்துட்டே இருந்த நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசு அதற்கான பணிகளை துவங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்த வருடம் இந்த ஒப்பந்தம் லாப்ஸ் ஆகிறதால அதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கும் அப்படின்ற நிலையில் இந்தியா தனக்கான தண்ணீர் பங்கை அதிகமாக கேட்க போகிறது, அப்படியே டபுளாக கேட்க போகிறது என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக வங்கதேசம் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபராக்கா அணை மூலமா வங்கதேசத்துக்குள்ள நீங்க அடிக்கடி வெள்ளத்தை உண்டு பண்றது இந்தியா தான் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் கடந்த காலங்களில் கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே தற்பொழுது இந்த ஒப்பந்தத்தை ஒருவேளை இந்தியா மாற்றம் ஏற்படுத்தினால் வங்கதேசத்திற்கான தண்ணீர் அளவு மேலும் குறையும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகள் முதற்கொண்டு அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான அதிகாரிகள் அமைச்சர்கள் மட்டத்திலுமே கூட பேச்சு பலமாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. சோ தற்போதைய சூழல்ல இந்த நதிநீர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த கங்கை நதிநீர் ஒப்பந்தமும் ஒருவேளை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டால் இது வந்து வங்கதேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை, ஒரு ஷாக்கு கொடுக்கின்றதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் இந்திய எதிர்ப்பு அரசியலுக்கான செக்மேட்டா, இது இந்தியாவுடைய செக்மேட்டா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்தியாவோட தேவைதான் இங்க பிரதானங்க, அதனால இதுல தப்பே இல்லை அப்படின்ற ஒரு குரல்களும் இங்க வலுத்து கொண்டு வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.